எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். அது எங்களுக்கு தேனிலும் தேனிலும் மதுரமாகவே இருக்கிறது. 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் தேவன் விளம்பின வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியை கொண்டு வருகிறது இருக்கிறது அல்லவா? அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உட வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலேயே நான் அழிந்திருப்பேன் என்று சொல்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை எங்களை ஆற்றுகிறது, தேற்றுகிறது, பலப்படுத்துகிறது. சில வேளைகளிலே மனித வார்த்தைகள் எங்களை காயப்படுத்துகிறது அல்லவா? மனித வார்த்தைகள் எங்களை குற்றப்படுத்துகிறது அல்லவா? மனித வார்த்தைகள் சில வேளைகளிலே எங்களுக்கு உள்ளத்திலே நோவுகளை கொண்டு வருகிறது அல்லவா? மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைகள் சில வேளைகளே நாம் சோர்ந்து போய் விடுகிறோம், அதிரியம் அடைந்து விடுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது, எங்களை ஸ்திரப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தையை அங்கே சாத்தானுக்கு கூட சொன்னார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில தலை நிமிர்ந்து நிற்க தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு போதுமானதாய் இருக்கிறது. எத்தனையோ வார்த்தைகள் சில நேரத்தில் நம்மை நோக்கி அதறியப்படுத்துறதாக சூற பண்ணுகிறதா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் கவனியுங்கள். உங்களை குறித்து சாத்தான் பொய்யான வார்த்தைகளை பேசுவான். சாத்தான் உங்களை பார்த்து உங்களை அதறியப்படுத்துற மாதிரி, இல்லாட்டி குற்றப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளையே பேசுவான். அவன் உங்களை பார்த்து சில வேளைகளில இந்த உலகத்துல நீ பிறந்தது வீணென்று சொல்லுவான், உன்னால இது முடியாது என்று சொல்லுவான், இது சரிவராது என்று சொல்லுவான். சில வேளைகளில் உலகத்து மனிதர்களுடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி விடுகும், உடைத்து விடுகும். இதுதான் யோபுவினுடைய வாழ்க்கையில நடந்தது. யோபுவினுடைய நண்பர்கள் அவனை ஆற்றுவதற்காக, தேற்றுவதற்காகத்தான் வந்தார்கள். ஆனா யோபுவினுடைய நண்பர்கள் யோபை காயப்படுத்த தொடங்கினார்கள். வெந்த புண்ணில் வீல் பாய்ச்சுவதை போல என்று சொல்வார்கள். ஆகவே யோபுவை குற்றப்படுத்தினார்கள். யோபுவுக்கு சொன்னார்கள், காரணம் இல்லாமல் தேவன் யாரையும் தண்டிப்பதில்லை, அவை தேவன் நீதிபரராய் இருக்கிறான், நீ ஏதோ ஒரு தவறு செய்ததினால்தான், நீ குற்றம் செய்ததினால்தான் தேவன் உன்னை தண்டித்து இருக்கிறார் என்று சொல்லி அவனை குற்றப்படுத்த தொடங்கினார்கள். ஆனா யோபு அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து யோபு அதறியப்பட்டு போகவில்லை. மனித வார்த்தைகள் உங்களை ஆற்றுவதை போலவே சில நேரத்தில் உங்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசலாம். சிலர் சொல்லுவார், ஒரு நீதிமொழிகளில் ஒரு வார்த்தை இருக்கிறது, கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டை போல் இருக்கும், ஆனால் அது உள்ளத்தை தைக்கும், அதை காயப்படுத்தும், உள்ளத்தை உடைக்கிறதாக மாறும். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ உங்களை பலப்படுத்தும், உங்களை ஸ்திரப்படுத்தும். ஆகவேதான் மனித வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போக வேண்டாம், மனித வார்த்தைகளை கேட்டு அதறியப்பட வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை தியானியுங்கள். ஆகவே தேவன் இந்த நேரத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தைகளினால் உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார். நான் ஜெபிக்கட்டும் உங்களுக்காக. எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, இந்த நேரத்திலும் சுவாமி, உம்முடைய பிள்ளைகள் மனித வார்த்தைகளினால காயப்படுத்தப்பட்டவர்களாய், குற்றப்படுத்தப்பட்டவர்களாக, ஒரு வேளையில மனித வார்த்தைகள் அதறியப்படுத்தப்பட்டு சோர்ந்து போனவர்களாய் இருக்கலாம். சாத்தான் அவர்களுடைய உள்ளத்திலே கொண்டு வருகிற உணர்வுகள், அவர்களுடைய வாழ்க்கையில இடைப்படுகிற காரியங்கள் அவர்களை கீழே தள்ளிவிடுகிறதாகவும் அவர்களை அதறியப்படுத்துறதாகவும் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துகிறது, தேற்றுகிறது. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த இடத்துல சோர்ந்து போனவர்கள், அதறியப்பட்டவர்களை
உம்முடைய வார்த்தை அவர்களை தைரியப்படுத்த உதவி செய்வீராய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையானவர்களே, உலகத்தின் வார்த்தைகள், மனித வார்த்தைகள், சாத்தானின் வார்த்தைகளை கேட்டு அதறியப்பட்டு சோர்ந்து போயிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தட்டும், ஸ்திரப்படுத்தட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.